Yes, good evening, my dear students. இன்றைக்கி நம்ம டேலியில் how to create company அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா how to alter company, how to delete company அது பார்த்துட்டோம். how to create the company, அந்த மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கிரெடிட் லிமிட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திக்ஷா பேக்கேஜிங் அப்படிங்கிற பேரில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம். இங்கே டேலியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். டேலியை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படிங்கிறதுல போகணும். இப்போ 4 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு அல்லது ரிப்பேர். கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு போங்க. க்ரியேட் கம்பெனிக்கு போயிடுங்க. மேலே போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து என் பேர் 107 ஆச்சு. கம்பெனி பேர் நான் வந்து ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா திக்ஷா பேக்கேஜிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் கம்பெனி பேர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் இயரோட போட்டுக்கோ. இங்கே வந்து அந்த ஃபினான்ஷியல் இயரை எடுத்துகிட்டு அட்ரஸ் போடுங்க. அட்ரஸ்ஸு இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்க. நாராயண முதலி ஸ்ட்ரீட்டு, சவுகார்பேட், சென்னை 6,00,001. இந்த இடத்துல ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்க. பின்கோடு இன்னொரு முறை போடுங்க. டெலிஃபோன் நம்பர் எஸ்டிடி கோடோட போடுங்க. மொபைல் நம்பர் போடுங்க. மெயில் ஐடி போடுங்க. dikshapack@gmail.com போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. மொதல் ஸ்டெப்பு கம்பெனி க்ரியேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கம்பெனி க்ரியேஷன். கம்பெனி க்ரியேட் பண்ண வேகத்துக்கு உங்களுக்கு இங்கே வரும். எனேபிள் பில் பை ஷீடல் வேண்டாம், நோ கொடுத்துருங்க. அடுத்தது இன்டகிரேட் அக்கௌண்ட் வித் இன்வென்டரி, அதுவும் நோவில் இருக்கட்டும். அடுத்தது எனேபிள் ஜிஎஸ்டி, அதுவும் நோவில் இருக்கட்டும். ஸோ 3 நோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா F11 ஃபியூச்சரில் என்னென்ன வேணுமோ அதை பண்ணிக்கணும். அடுத்தது குரூப் க்ரியேஷன். குரூப் க்ரியேஷனில் 2 வகையான குரூப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் குரூப்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா மல்டிபிள் குரூப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் அண்டர் டெட்டார் சென்னை இன் திக்ஷா பேக்கேஜிங் ப்ரைவேட் லிமிடெட் சென்னை. ஆக்சுவலாக திக்ஷா பேக்கேஜிங் கம்பெனி என்ன நினைக்கிறான் அப்படின்னா மெட்ராஸில் அவனுக்கு ஆல் இண்டியா எல்லா ஏரியாலையும் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட்டார்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வர வேண்டிய பணம் எவ்வளவு அப்படின்னு அவன் பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும், சென்னை டெட்டார்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறான். ஆக்சுவலாக தமிழ்நாடு பூரா அவனுக்கு டீலர் இருக்காங்க. சென்னை டெட்டார், மதுரை டெட்டார், கோயம்புத்தூர் டெட்டார், அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டாக வைக்கிறாங்க. இதில் சென்னை டெட்டார்லேருந்து வர வேண்டிய அமௌண்ட்டு மாத்திரம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சென்னை டெட்டார்னு ஒரு குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்டார்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சென்னை டெட்டார்ஸ் கீழே கொண்டு வரணும். ஸோ முதல்ல நீங்கள் சென்னை டெட்டார்ஸ் அப்படின்னு ஒரு சிங்கிள் குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு குரூப்பில் போய்ட்டு சென்னை டெட்டார்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்மால் லெட்டரில் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்மால் லெட்டரில் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த சென்னை டெட்டார்ஸ் க்ரியேட் பண்ணும்போது என்னன்னா சன்ரி டெட்டார்ஸ் அப்படிங்கிறது சன்ரி டெட்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் குரூப் க்ரியேட் பண்ணணும். சிங்கிள் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி க்ரியேட்டு குரூப். சிங்கிள் குரூப் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி க்ரியேட்டு லெட்ஜர், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், மல்டிபிளில் க்ரியேட் பண்ணலாம். மல்டிபிள் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதில் வந்து மல்டிபிளில் நீ என்ன க்ரியேட் பண்ண போகிற, குரூப்பாக லெட்ஜரா அப்படின்னா குரூப்பு. குரூப் வந்து மல்டி மாஸ்டர், இங்கே ஆல்ட்டுஹெச் மல்டி மாஸ்டர் கொடுத்து மல்டி கிரியேட். இந்த மல்டி கிரியேட்டில் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற குரூப்லாம் எது கீழே வரணும் அப்படின்னா சென்னை டெட்டார்ஸ் கீழே வரணும். ஸோ இந்த இடத்துல சென்னை டெட்டார்ஸ் அப்படின்றது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரெடிட் டெட்டார் பேரையும் இங்கே இது மாதிரி கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பேருக்கு ஒரு 4 மாத்திரம் நான் க்ரியேட் பண்ணுறேன். டெட்டார்ஸ் போட்டு டெட்டார்ஸ் பார்க்கு, டெட்டார்ஸ் எக்மோர், டெட்டார்ஸ் சேட்பட்டு, டெட்டார்ஸ் நுங்கம்பாக்கம், டெட்டார்ஸ் நுங்கம்பாக்கம், டெட்டார்ஸ் கோடம்பாக்கம்,
இப்போ நான் இந்த மாதிரி ஆல்ட் டேப் கொடுக்குறேன், அதனால் வந்து என்னென்னா கரெக்டாக எனக்கு மாறி மாறி வருது. டெட்டார்ஸ் வெஸ்ட் மாம்பழம் ஆல்ட் டேப்பு, காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி, பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி. நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணுங்கள். காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி. இந்த இடத்துல பண்ணும்போது செயின்ட் தாமஸ் மவுண்ட் வந்து வரல, அதை வந்து கொஞ்சம் ஏன்னா கேரக்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் போட முடியும் குரூப்பில். அதனால் எண்டு பட்டன் போய்ட்டு நீங்கள் பேக் ஸ்பேஸ் போய்ட்டு நீங்கள் போடணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். டெட்டார்ஸ் பழவந்தாங்கள், டெட்டார்ஸ் மீனம்பாக்கம் குரூப் மாத்திரம் நான் எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணிடுறேன். லெட்ஜர் அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் க்ரியேட் பண்ணேன். டெட்டார்ஸ் திரிசூலம், டெட்டார்ஸ் பல்லாவரம் செலக்ட் பண்ணுறேன், காப்பி பண்ண கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ண கண்ட்ரோல் டி. டெட்டார்ஸ் சானிட்டோரியம், டெட்டார்ஸ் தாம்பரம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் டி. டெட்டார்ஸ் வடபழனி, டெட்டார்ஸ் போரூர், டெட்டார்ஸ் அடையார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு குயிக்காக சேவ் பண்ண கண்ட்ரோல் ஏ. பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணக்கூடாது, என்டர் கொடுத்து தான் சேவ் பண்ணணும். ஏன் என்டர் கொடுத்து சேவ் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஏ கொடுக்கும்போது திடீர்னு வேறு ஏதாவது ஒரு கைப்பட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது அப்படியே சேவ் ஆகாது மொத்தமாக. அதனால் நீங்கள் என்டர் கொடுத்து தான் சேவ் பண்ணணும். மற்ற நேரத்தில் நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணணும். ஒரு லாங் ஒர்க் பண்ணும்போது என்டர் கொடுத்து சேவ். இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் டேட்டார் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டேட்டார். சன்ட்ரி டேட்டார் எங்கே இருக்குன்னா மெயின் குரூப்பு கரண்ட் அசெட்ஸு, அதில் ஒன் ஆஃப் த குரூப்பு சன்ட்ரி டேட்டார். சன்ட்ரி டேட்டார் கீழே சென்னை டேட்டார், சென்னை டேட்டார் கீழே இவங்க எல்லாருமே வராங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு 4 லெட்ஜர் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து வீனர் ஷர்ட்டிங், மவுஸை இப்படி பண்ணுங்கள். நீங்கள் இங்கேருந்து இப்படி காப்பி பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பிடிச்சிட்டு லெஃப்ட் பட்டன் ஆகிட்டு அப்படியே வரணும். காப்பி பண்ண கண்ட்ரோல் சி. இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு அமௌண்ட்டை பார்த்துக்கணும். 6,08,912 பாரிஸ் கீழே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போங்க, லெட்ஜர். இப்போ நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். எது கீழே அப்படின்னா ஆல்ட் மல்டி மாஸ்டரில் போய்ட்டு மல்டி க்ரியேட்டு, அங்கே வந்து ஆல் ஐட்டம் அப்படின்னு இருக்கும். போய்ட்டு லெட்ஜர் நேம், அந்த காப்பி பண்ண லெட்ஜர் நேமை போடுங்க. இந்த லெட்ஜர் வந்து எது கீழே இருக்குன்னா அப்படின்னா பாரிஸ் கீழே இருக்குது. அப்போ PAR அப்படின்னு போட்டால் போதும். போட்டு டேப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு போகும். என்டர் கொடுத்தாலும் போகும், டேப்பு கொடுத்தாலும் போகும். டேப்புங்கிறது கீபோர்டில் லெஃப்ட்டில் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டு, 6,08,912, 6,08,912. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டோ கிளாத்திங், இப்படியே காப்பி பண்ணிக்கோ, கண்ட்ரோல் சி. அது எங்கே இருக்குன்னா FORT போட்டால் போதும். 1,20,005 டெபிட் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெட்ஜர் பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு பார்க் அப்படின்னு போட்டிங்கன்னா டவுன் பண்ணி டேப் அழுத்தினீங்கன்னா வரும் 89,094, 89,094. இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி ஈனஸ் டெக்ஸ்டைல்ஸ் எக்மோர், இது வந்து எக்மோர் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு என்ன அமௌண்ட்டு 1,45,435 இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும் ஒவ்வொரு லெட்ஜராக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் இருக்குது பாருங்கள். இப்போ நட்மல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது மவுண்ட்டு கீழே. இது வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட்டு அப்படி கீழே எவ்வளோ அமௌண்ட்டு 83,991, 83,991. இது கிரெடிட் பேலன்ஸ். இன் ஜென்ரல் நீங்கள் டெட்டார்ஸ்ன்னு போட்டிங்கன்னா டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். இதை வந்து கிரெடிட்டாராக மாற்றணும்னா அப்படியே சி போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா கிரெடிட்டாராக மாறிடும், கிரெடிட் பேலன்ஸாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் எடுத்துங்க, இது பழவந்தாங்கல் இருக்குது. இது பழவந்தாங்கல் எவ்வளவு 1,71,603 போட்டு இது என்ன பேலன்ஸு, டெபிட் பேலன்ஸ் கிடையாது, கிரெடிட் பேலன்ஸ். அப்போ சி கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்கணும். பட் பேலன்ஸ் ஷீட்டில் ஒன்றுமே இருக்காது, ஏன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வெறும் டெட்டார்ஸ் மாத்திரம் தான் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாஸையும் என்ட்ரி பண்ணிவிட்டு அதை ஒரு முறை போய் பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணணும், இங்கே கம்பெனிக்கெல்லாம் ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. இந்த ஜிஎஸ்டி நம்பர் போடணும். இந்த ஜிஎஸ்டி நம்பர் எப்படி போடணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலிலேருந்து F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். F11 ப்ரெஸ் பண்ணி இந்த டாக்ஸேஷன் ஃபீல்டில் எனேபிள் ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கும், அதை போயிட்டு எஸ் கொடுங்க. எனேபிள் ஜிஎஸ்டி எஸ் கொடுத்து இங்கே திக்ஷா பேக்கேஜுடைய நம்பரை போடுங்க. நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது திக்ஷா பேக்கேஜ். அப்போ இந்த கூகுளில் போய்ட்டு
கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் திக்ஷா பேக்கேஜிங் சென்னை அப்படின்னு போட்டால் வந்துடும். இந்த மாதிரி போட்டு தேடி எடுத்து போடுங்க. திக்ஷா பேக்கேஜிங் சென்னை அப்படின்னு போட்டால் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் வந்துடும். இதுதான் ஒரிஜினல் நம்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து போடுங்க. நம்ம எஜுகேஷனுக்கு தான் பயன்படுத்துகிறோம், கெட்ட நோக்கத்துக்கு பயன்படுத்தலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஃபைலிங் வந்து இவிசி அப்படின்றது. மோட் ஆஃப் ஃபைலிங் வந்து இவிசி. இ இன்வாய்ஸ் அப்ளிகபிள்னா கிடையாது, அது வந்து 5 கோடிக்கு மேலே தான். பட் இவே பில் அப்ளிகபிள்னா அப்ளிகபிள். என்டர் கொடுத்து சேவ் பண்ணு, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். செட் ஆல்டர்லாம் நோவில் இருக்கட்டும். இதை சேவ் பண்ணுறதுக்கு குயிக்காக சேவ் பண்ண கண்ட்ரோல் ஏ. குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜிஎஸ்டி நம்பர் ஒன்றோட கால் பண்ணணும். வீனர் ஷர்ட்டிக்கோட நம்பர் இருக்கும். எப்படி அப்டேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஓயு அதில் போய்ட்டு இந்த வேலிடேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், இல்லை அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன், இல்லை வேலிடேட், எப்படி வேணால் இருக்கும். இந்த வேலிடேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎனில் போய்ட்டு இங்கே நீங்கள் எந்த குரூப்புக்கு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சன்ட்ரி டேட்டாருக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ சன்ட்ரி டேட்டாவை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண லெட்ஜர்ஸ்லாம் இப்படி சைடில் காட்டும். அதில் எந்த லெட்ஜருக்கு நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க எல்லாருக்குமே வா, இல்லை 1 by 1 பண்ணினா நல்லது, டக்குன்னு ஈஸியாக முடியும். இப்போ வீனர் ஷேட்டிங்கில் போய்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். இங்கே F9ல் அப்டேட் டீட்டெயில். இங்கே அப்டேட் டீட்டெயிலில் போய்ட்டு அங்கே அந்த கம்பெனியுடைய நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் காப்பி பண்ணோம் இல்லையா, அதை அப்டேட் பண்ணணும். இங்கே அதனுடைய பேன் நம்பர் மென்ஷன் பண்ணணும். அந்த பேன் நம்பர் எப்படி மென்ஷன் பண்ணுறது? அதே ஜிஎஸ்டி நம்பர் அப்படி போட்டுட்டு கடைசி 3 டிஜிட்டை எடுத்துருங்க, மொதல் 2 டிஜிட்டை எடுத்துருங்க. ஸோ கடைசி 3 டிஜிட் எடுக்கணும், மொதல் 2 டிஜிட் எடுக்கணும். எடுத்துட்டா அந்த கம்பெனியோடைய பேன் நம்பர் வந்துடும். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், பேன் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓட்டோ கிளாத்தியோடைய பேன் நம்பர் அப்டேட் பண்ண போகிறோம், ஓட்டோ கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பரையும் அப்டேட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, இங்கே இருக்கிற கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஸ்பிளேல போய்ட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அதில் போய்ட்டு உட்டிலிட்டி ஜிஎஸ்டி உட்டிலிட்டி டிஓயு வேலிடேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ட்ரி டேட்டார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். எந்த கம்பெனிக்கு நம்ம போட போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு F9 அப்டேட் டீட்டெயில் போய்ட்டு இதை போடுங்க. கொடுத்துட்டு அதே இன்னொரு முறை போட்டுட்டு எண்டு போய் கடைசி 3 நம்பரை பேக் ஸ்பேஸ் வைக்கிறதா போயிடும். அதே மாதிரி எண்டு ஹோம் போய்ட்டு முன்னாடி இருக்கிற 3 எடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்து பேன் நம்பர், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லா பார்ட்டிக்கும் போடணும். இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கீழே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆல்டர் த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அப்டேட் த பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெகுலர் டீலர் எக்ஸப்ட் கிரீஷ் அண்ட் ஏஆர்எம். கிரீஷ் டெக்ஸ்டைல் அண்ட் ஏஆர்எம் ஆர் காம்போசிட் டீலர் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? காம்போசிட் டீலர்னால் என்ன பண்ணணும்? இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு முதல்ல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய் க்ரியேட் படிக்கிறேன். இந்த 2 பேரையும் லெட்ஜரில் போய்ட்டு ஆல்ட்டுஹெச் மல்டி கிரியேட்டு அண்டர் வந்து ஆல் ஐட்டம். இதில் வந்து கிரீஷ் டெக்ஸ்டைல்ஸ் வந்து கிண்டி எவ்வளோ அமௌண்ட்டு? 1,27,312 1,27,312. ஓகேவா? என்டர். அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்கோம்? கிரீஷ் டெக்ஸ்டைல் இல்லாமல் ஏஆர்எம் அப்பேரல். ஏஆர்எம் அப்பேரல் எங்கே இருக்குது பாருங்கள். ஏஆர்எம் அப்பேரல் டோருக்கு. இவங்க 2 பேரும் காம்போசிட் டீலர். ஏஆர்எம் அப்பேரல் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு? 48,960. ஸோ இப்போ இந்த 2 நம்பரையும் கிரியேட் பண்ணியாச்சு. இவங்களுக்கு நம்ம ஜிஎஸ்டி நம்பரை அப்டேட் பண்ண போகிறோம். எப்படி அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஓயு அதில் போய்ட்டு வேலிடேட் பார்ட்டி ஜிஎஸ்டி அதில் வந்து அண்டர் சன்ட்ரி டேட்டா அதை செலக்ட் பண்ணிக்கோ. யாருக்கு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஆர்எம். இப்போ ஏஆர்எம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெகுலர் டீலர் காம்பஸ். அப்போ என்ன பண்ணணும்? இதை கண்ட்ரோல் சி போட்டு காமிக்கணும். என்ன படிக்கணும்? கண்ட்ரோல் சி போட்டு காமிக்கணும். இப்போ ஏஆர்எம் அப்பரங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்டேட் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அப்டேட் டீட்டெயிலில் போய்ட்டு அந்த நம்பரை இங்கே போடணும். போட்டு என்ட்ரு கொடுங்க. போட்டு இன்னொரு முறை கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பேன் நம்பர் கேட்கும்.
பேன் நம்பர் இந்த இடத்துல எண்டு போயிட்டு கடைசி 3 நம்பர் எடுத்துடுங்க. அதே மாதிரி ஹோம் போயிட்டு கடைசி 2 நம்பர் எடுத்துங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட்டுக்கு போக வேண்டாம், திரும்பவும் பேக் ஸ்பேஸ் போட்டு வாங்க. திரும்பவும் பேக் ஸ்பேஸ் போயிட்டு இங்கே வந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் வந்து நிற்கும். இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் போட்டுட்டு இங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நிற்கும். அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும், காம்போசிட் அப்படின்னு செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் செய்யலாம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரீஷ் டெக்ஸ்டைல்ஸ்க்கு எப்படி அப்டேட் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து கிரீஷ் டெக்ஸ்டைலோடைய ஜிஎஸ்டி நம்பர். எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலிலேருந்து எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி DOU, அதில் போய்ட்டு DOUV வேலிடேட், அதில் போய்ட்டு கிரீஷ் டெக்ஸ்டைல்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் ஜிஎஸ்டி நம்பர் என்டர் கொடுத்து பேக் ஸ்பேஸ் போங்க. என்ட்ரு கொடுத்து பேக் ஸ்பேஸ் போய்ட்டு காம்போசிட் போடுங்க. இன்னொரு முறை என்ட்ரு கொடுத்து டேட் வந்து எஃபெக்டிவ் டேட் வந்து 1/4 அப்படின்னு போடுங்க. இங்கே பேன் நம்பர் இருக்கிற இடத்துல ஜிஎஸ்டி நம்பரை போட்டு எண்டு போயிட்டு கடைசி 3 நம்பர் எடுத்துடணும். அதே மாதிரி ஆரம்பத்தில் உள்ள 2 நம்பர் எடுத்துக்கணும். ஸோ நடுப்புற இருக்கிற இந்த ஜிஎஸ்டி நம்பரில் இந்த 33யும் 1Z1 இந்த கடைசி 3 நம்பர் முன்னாடி 2 நம்பர் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து பேன் நம்பர். இந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை அப்டேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆல்டர் த F11 feature, enable the bill wise detail and alter the ledgers accordingly for அம்பலம் sales 1,63,754. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பில் வைஸ் டீட்டெயில் எனேபிள் பண்ணி பாருங்க. பில் வைஸ் டீட்டெயில் அப்படின்னா என்ன சார்? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் 4 ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸு, இன்னொன்று எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸு, ஒன்று வந்து ஆன் அக்கௌண்ட்டு, அப்புறம் அட்வான்ஸ். இதில் ஆன் அக்கௌண்ட் தவிர பாக்கி எல்லாத்துக்கும் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும், சீரியல் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இப்போ அட்வான்ஸ் அப்படிங்கிறது என்ன? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான ரெஃபரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மொத்தம் எத்தனை வகையான ரெஃபரன்ஸ் இருக்குது? 4 வகையான ரெஃபரன்ஸ். என்னென்ன சொல்கிறேன். என்னென்ன ரெஃபரன்ஸு, அதை எப்போ யூஸ் பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா நியூ ரெஃபரன்ஸு ஓகேவா? நியூ ரெஃபரன்ஸுங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா when a new transaction is recording. டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பர்ச்சேஸு, சேல்ஸு, அந்த மாதிரி ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, அந்த மாதிரி. சரி, பர்ச்சேஸு சேல்ஸ் அப்படி வச்சுக்கணும். பர்ச்சேஸு, சேல்ஸு, ஜேவி வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ நியூ டிரான்சாக்ஷன், நியூ பர்ச்சேஸ், நியூ சேல்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? நியூ ரெஃபரன்ஸ். எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறீங்க, அதுக்கு பில் நம்பர் 40ன்னு இருக்குது, அது கிரெடிட் பர்ச்சேஸ். அது வந்து ஒரு 1 lakh பில் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. 10 நாள் கழித்து நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த பில்லுக்கு எகைன்ஸ்டு அப்படின்னு சொல்லி இந்த பில்லுக்கு எதிராக நான் பேமெண்ட் பண்ணுறேன். அப்போ அது எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ். எகைன்ஸ்ட் இந்த அடுத்தது அட்வான்ஸ். அட்வான்ஸ் எப்படின்னா எனி அமௌண்ட் பெய்ட் அஸ் அட்வான்ஸ். ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நம்ம அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3க்குமே ரெஃபரன்ஸ் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் க்ளோஸ் ஆகும். ரெஃபரன்ஸ் நம்பர்
இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும், இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் க்ளோஸ் ஆகும், இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கேயும் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? நியூ ரெஃபரன்ஸுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகும், எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸில் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் க்ளோஸ் ஆகும், அட்வான்ஸுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அப்போ ஆன் அக்கௌண்ட்டுக்கு இப்போ வந்து when against reference not known, against reference எந்த பில்லுக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன் அக்கௌண்ட்டில் வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் வராது, ரெஃபரன்ஸ் நம்பர் will not come. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரெஃபரன்ஸ் நம்பர் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படும். நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது when a new transaction are recording new reference. எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பர்ச்சேஸோ அல்லது சேல்ஸோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எகைன்ஸ்ட். அட்வான்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் அல்லது சேல் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 3 சினாரியோலையும் ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், ஒரு அடையாளத்துக்கு ஒரு நம்பர் வரும். பட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வராது. ஆன் அக்கௌண்ட்டில் ரெஃபரன்ஸ் நம்பர். இப்போ பாருங்கள், இந்த பில்லில் அம்பலம் சில்க்ஸு 1,63,754 இருக்குது. அம்பலம் சில்க்ஸ்க்கு 1,63,754 இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே கொடுத்துருக்கு. அந்த 1,63,754 எப்படி வந்ததுன்னா இந்த 3 பில்லோட டேட்டு, அது இல்லாமல் ஆன் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் அமௌண்ட். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஆல்டர், ஆல்டர் போய்ட்டு லெட்ஜர். எந்த லெட்ஜர்? அம்பலம் சில்க்ஸ். இந்த இடத்துல அம்பலம் சில்க்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணவே இல்லை, அதனால் நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பலம் சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அம்பலம் சில்க்ஸ் எது கீழே வரணும்? இங்கே பாருங்கள், அம்பலம் சில்க்ஸ் எது கீழே வரணும்? அம்பலம் சில்க்ஸு டெட்டார்ஸு வெஸ்ட் மாம்பலம், அது கீழே வருது. அமௌண்ட் வந்து 1,63,754. அம்பலம் சில்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட்டார்ஸ் வெஸ்ட் மாம்பலம், கிரெடிட் லிமிட்லாம் கடைசியாக கொடுத்துடலாம். அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது, அந்த ஜிஎஸ்டி நம்பர் இங்கே போட்டுருக்கோம். அம்பலம் சில்க்ஸோட ஜிஎஸ்டி நம்பரை போட்டுருக்கோம். அவர் ரெகுலர் டீல். அவர் எவ்வளோ தரணும் அப்படின்னா 1,63,754. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறோம். மல்டிபிளில் பண்ண மாதிரி நோட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை ஆல்டர் பண்ணணும். ஆல்டர் பண்ணால் என்ன பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலிலேருந்து ஆல்டர் வாங்க, ஆல்டர் லெட்ஜர். இப்போ போய்ட்டு அம்பலம் சில்க்ஸ் அப்படியே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப்படியே வரும். இங்கே உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். வந்து இந்த இடத்துல F11 ப்ரெஸ் பண்ணுங்க. F11 ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பில்வைஸ் டீட்டெயில் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதனுடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் அடிஷ்னல் வராது, இப்போ அடிஷ்னல் ஸ்க்ரீன் வரும். இதில் அந்த பில்வைஸ் பிரேக்கப்பை என்ட்ரி பண்ணுங்கள். அந்த பில்வைஸ் பிரேக்கப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 2/5/2022, பில் நம்பர் 456, டேட்டுங்கிறதுல 2/5/2022, நேம்ங்கிறது இந்த பில் நம்பர் தான் நேம். டியூ டேட் வந்து 21 நாள். அப்போ 21 நாள்னால் என்ன அர்த்தம்னா இந்த 2/5லேருந்து 21 நாள் 23/5க்குள்ளே பணம் தரணும். எவ்வளோ தரணும்? இந்த பில்லுக்கான வேல்யூ 23,523. அடுத்தது 2/6/2022, பில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 498, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 21 நாளைக்குள்ளே தரணும். 46,523. அடுத்தது பார்த்திங்கன்னா 31/7/2022, பில் நம்பர் வந்து 589, 21 நாள் கிரெடிட். அதாவது 31/7 நம்ம சேல் பண்ணியிருக்கோம், 21/8க்குள்ளே பணம் தரணும்னு அர்த்தம். எவ்வளோன்னா 58,963. 58,963. இப்போ மொத்த டோட்டலில்
இதை நீ என்ட்ரி பண்ணதும் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் அக்கௌண்ட் வந்து உட்காரும். ஆன் அக்கௌண்ட்டு நீ தனியாக க்ரியேட் பண்ண வேண்டாம். ரெஃபரன்ஸ் இல்லாத தான் ஆன் அக்கௌண்ட், ரெஃபரன்ஸ் இருந்தால் நியூ ரெஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ என்ட்ரு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 34,745 ஆன் அக்கௌண்ட் வருது. என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர், அம்பலம் சில்க்ஸு, கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்கன்னா கடைசிக்கு வரும். என்டர் கொடுத்து டேட்டு, இன்வாய்ஸ் நம்பர் இதெல்லாம் போட்டு பிரேக்கப் வைஸு இங்கே இருக்கிற பிரேக்கப்பை போட்டு என்டர் கொடுத்து சேவ். ஓகேவா? அடுத்தது ஃபிக்ஸ் த கிரெடிட் லிமிட் ஃபார் ஆல் த டெட்டார்ஸ். எல்லாருக்கும் 2 லட்சம் போட்டு அதை வந்து 21 நாள் கிரெடிட் போடுங்க. எப்படி பண்ணணும்? கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு, அதில் ஷோ மோர் போனீங்கன்னா கிரெடிட் லிமிட் வரும். எப்படி வரும்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு, ஷோ மோர் போனீங்கன்னா இங்கே கிரெடிட் லிமிட் இருக்குது. கிரெடிட் லிமிட் வரும். அந்த கிரெடிட் லிமிட்டில் நீங்கள் சன்ட்ரி டெட்டார்ஸை செலக்ட் பண்ணுங்கள். சன்ட்ரி டெட்டார்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் 2 லட்சம், எல்லாருக்கும் 21 நாள். எப்படி பண்ணுறது? இங்கே எல்லாருக்கும் 2 லட்சம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அப்படி எல்லாருக்குமே இருக்காது. இது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே 2 லட்சம் சொல்கிறேன். காப்பி பண்ணி டவுன் ஆரோம், காப்பி பண்ணி டவுன் ஆரோம், பேஸ்ட் பண்ண கண்ட்ரோல் டி, காப்பி பண்ண டவுன் ஆரோம், பேஸ்ட் பண்ண கண்ட்ரோல் டி, அந்த மாதிரி கொடுத்துருங்க. அடுத்தது பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அப்படியே 21 டவுன் ஆரோம், 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 21 எகைன் நோ கொடுத்து இங்கே ஒய் டவுன் ஆரோம் போட்டால் எஸ், ஒய் டவுன் ஆரோம், ஒய் டவுன் ஆரோம், ஒய் டவுன் ஆரோம், ஒய் டவுன் ஆரோம், ஒய் டவுன் ஆரோம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கிரெடிட் லிமிட் அப்படின்னா என்ன? கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக கொடுக்குறது. குப்புசாமிக்கு 2 லட்சம், ராமசாமிக்கு 50,000, முனுசாமிக்கு 1 லட்சம். அந்த லிமிட்டுக்கு மேலே போனால் பில் பண்ண முடியாது. அதுக்கு மேலே அவனுக்கு பில் பண்ணணும் அப்படின்னா அவன் ஏற்கனவே கொடுத்த கடனை வசூல் பண்ணணும். தட் இஸ் கால்டு கிரெடிட் லிமிட். கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று எய்தர் பை வே ஆஃப் அமௌண்ட்டு ஆர் பை வே ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ குப்புசாமின்னு ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபா நான் கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து 10 டேஸ் கிரெடிட்டு. ஏப்ரல் 1ஆம் தேதி நான் அவனுக்கு பில் பண்ணியிருக்கேன் 15,000க்கு. ஆனால் என்னாச்சு, 30 நாள் ஆகியும் பணம் தரல. அவனுக்கு கிரெடிட் லிமிட் 1 லேக் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு நான் ஒரு 30,000க்கு பில் பண்ணியிருக்கேன். இன்னும் 70,000க்கு பில் பண்ணலாம். ஆனால் பில் பண்ண முடியுமா அப்படின்னா 2வது வாட்டி பில் பண்ணும்போது பில் பண்ண முடியும். பட் ஜஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்கும். ஏற்கனவே அவன் ஒரு 30,000 தர வேண்டியிருக்கு, 20 நாள் தான் கிரெடிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது முதல் சினாரியோ. இன்னொரு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ராமசாமிக்கு 2 லட்சம் கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்கேன். மொதல் பில்லு 1.25 லட்சம் போயிடுச்சு. அவன் இந்த 1.25 லட்சம் தரவே இல்லை, 1 வாரம் ஆகுது. 2வது பில் போடுறேன், அது 50,000 வருது. ஆனால் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 லட்சம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா சேவ் பண்ண முடியாது. எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ராமசாமிக்கு 50,000 பில் பண்ணணும் அப்படின்னா ஒன்று அவன் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும், அல்லது நம்ம கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த மாதிரி கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஆல்டர் போகணும். எந்த லெட்ஜருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்பலம் சில்க்ஸ்க்கு கிரெடிட் லிமிட் 2 லட்சம் இருக்குது. இதை 2.5 லட்சம் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லி ஆக்கிக்கலாம். இல்லை 1 லட்சம் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 லட்சம் அப்படின்னு ஆக்கிக்கலாம். ஓகேவா? எவ்வளோதான். ஆல்டர் கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர் லெட்ஜர். என்ன பண்ணணுமோ அந்த லெட்ஜரை செலக்ட் பண்ணி ஆல்டர். இப்போ முடிச்சுட்டு பேலன்ஸ் ஷீட் போய் பாருங்கள். ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி ரைட் ஆரோ போயிட்டு டவுன் ஆரோ கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்கப் கிடைக்கும். ஆல்ட் F1 டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் ஆல்ட் F1. ஓகேவா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓவர். இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டில் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி எனக்கு எழுதி கொடுங்க. இதை நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். நேற்றுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த அப்ராப்ரியேட் குரூப். பேலன்ஸ் ஷீட் லெட்ஸரா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெட்ஸரா. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட், குட்வில் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட், பிளான்ட் அண்ட் மெஷினரிங்கிறது பேலன்ஸ் ஷீட், டெட்டார்ஸுங்கிறது பேலன்ஸ் ஷீட், ரெண்ட் பெய்டு P&L, EB சார்ஜஸ் P&L. அந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டாக P&L அது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேண்ட் அண்ட் பில்டிங், அது பேலன்ஸ் ஷீட்டாக பிஎடெல்லாம் எழுதி பேலன்ஸ் ஷீட் அதுதான் அசட்டா எக்ஸ்பென்ஸா அப்படிங்கிறது. பேலன்ஸ் ஷீட்னா அசட்டு, இங்கே ஒரு கோடை போட்டு இன் ஜென்ரல் என்ன பேலன்ஸ், சேலரி அண்ட் வேஜஸ் பிஎன்எல் இன் எக்ஸ்பென்ஸு டெபிட் பேலன்ஸ், கன்வயன்ஸு பிஎன்எல் இந்த இடத்துல பிஎன்எல் எக்ஸ்பென்ஸு டெபிட் பேலன்ஸ், அந்த மாதிரி இதை எழுதணும். அந்த மாதிரி எழுதிட்டு மூணாவது வந்து பாருங்கள் ஃபைண்ட் அவுட் த அப்ராப்ரியேட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய குரூப்பு ஆக்சுவலாக 28 குரூப்பையும் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். 28 குரூப்பையும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கூலி காட்டேஜ் எது கீழே வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அக்கௌண்டன்ட் சேலரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அசட்டாக இருக்கணும் இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கணும், அல்லது லைபிலிட்டியாக இருக்கணும் இல்லை இன்கமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ முதல்ல அந்த மாதிரி நமக்கு கிளாஸிஃபை பண்ண தெரியணும். நமக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்க தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறீங்கன்னா பேஜ் நம்பர் 34லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, எதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, பர்ச்சேஸ் கீழே உள்ள லெட்ஜர்லாம் எப்படி வரும், சேல்ஸ் கீழே இருக்கிற லெட்ஜர்லாம் எப்படி வரும், டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் எப்படி வரும், இந்த மாதிரி டேலியில் இருக்கிற எல்லா டிஃபால்ட்டு குரூப், அந்த டிஃபால்ட் குரூப்பு கீழே என்னென்ன லெட்ஜர்ஸ் இது வரும் அப்படின்னு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் வருங்கிறதுல எது வேணால் வரலாம். உங்களுக்கு வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். பட் மோஸ்ட்லி எல்லா எக்ஸ்பென்ஸும் நான் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா எக்ஸ்பென்ஸும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பிரேக்கப்பில் வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மேலே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை ஃபில் பண்ண முடியும். இப்போ கூலி அண்ட் காட்டேஜ்னால் எது கீழே வரும், அக்கௌண்டன்ட் சேலரி எது கீழே வரும் அப்படிங்கிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பு ஒன்று அசட்டாக இருக்கணும் இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கணும், அல்லது லைபிலிட்டியாக இருக்கணும் இன்கமாக இருக்கணும். இது ஒன்று பார்த்துக்கோ. ஒன்று. ரெண்டாவது இன் ஜென்ரல் என்ன பேலன்ஸ். இன் ஜென்ரல் என்ன பேலன்ஸ் அப்படின்னா இப்போ அசட்டும் எக்ஸ்பென்ஸும் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டி இன்கமும் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். இதை மாத்திரம் வச்சுக்கோ. ஒரு டெபிட் பேலன்ஸ் காட்டுச்சுன்னா ஒன்று இது அசட்டாக இருக்கணும் இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். லைபிலிட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்று கிரெடிட் பேலன்ஸ் காட்டுச்சுன்னா ஒன்று அது இன்கமாக இருக்கணும் இல்லை லைபிலிட்டியாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு எல்லாமே வசமாகும். ரைட்டா? என்னது இன் ஜென்ரல் அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸ், இன் ஜென்ரல் லைபிலிட்டியும் இன்கமும் கிரெடிட் பேலன்ஸ். இந்த ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசினதை விஷயங்களை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் ஆகுது. இந்த ரெக்கார்டை நம்ம போஸ்ட் பண்ணோம். ஏன்னா நேற்றுக்கு சரியாக வரல, பாதியிலே நின்று போச்சு. அதனால் நான் வந்து ரெக்கார்டு பப்ளிஷ் பண்ணல. நேற்றுக்கு என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதையே இன்னொரு முறை இன்றைக்கி நம்ம எடுத்துட்டோம். இந்த கிளாஸை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். நீங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா.